இப்படிப்பட்ட ஒரு கழக திருமண விழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அதற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நேரு அண்ணன் அவர்கள் சொன்னது போது பேசும்போது குறிப்பிட்டார், மணமகன் மிக செல்லப்பிள்ளை, அவங்க அப்பா சொன்ன கூட கேட்க மாட்டார், நான் சொன்னதான் கேட்பாரு அப்படின்னு அண்ணன் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நான் தான் இந்த திருமண விழாவை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். தாலியை நான் தான் எடுத்து கொடுத்தேன் மணமகன்ட்டு. அவரு மணமகன் அப்பா சொல்ற பேச்சு மட்டும் கேட்கறது இல்ல, அம்மா சொல்ற பேச்சும் கேட்கறது இல்ல. ஏன்னா தாலியை கட்டும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நான் பக்கத்துல தான் நிக்கிறேன், நீ 2 முடிச்சு தான் போடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. திருப்பி திருப்பி சொல்றாங்க. மணமகனும் எல்லாம் காதுல கேட்காத மாதிரி 3 முடிச்சு போட்டார். அப்புறம் தான் தெரியுது மணமக்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க தான் 3 முடிச்சு போட்டாகணும் அப்படின்னு. எனவே இப்பவே அவர் நன்றாக மனைவி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் ஒரே அடியாக மனைவி சொல்வது மட்டுமே கேட்டு நடக்காமல் அம்மாவுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அப்பாவுக்கும் அதே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா இப்போ அரசியல்ல அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம். அப்பா பையன் சொல்ல கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு, மணமகனுக்கு இருக்கு. மணமக்கள் மீண்டும் மீண்டும் பல்லாண்டு வாழ்க, நல்ல நண்பர்களாக வாழ்ந்து சுயமரியாதையோடு எதற்கு விட்டுக் கொடுக்கணுமோ அதற்கு மட்டும் விட்டுக் கொடுத்து விட்டு, எதற்கு பிடிவாதமாக இருக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் பிடிவாதமாக இருந்து மணமக்கள் இருவரும் வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு, நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த திருமண விழாவை நடத்தி வைத்தாலும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைப்பார், மணமக்கள் தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு மணமக்களை மீண்டும் உங்கள் சார்பாக வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த நான் சேகரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.